மக்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது கிட்டத்தட்ட ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இப்போ ஏப்ரல் 9ஆம் தேதி அது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஜனவரி 9ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் செய்யப்படுறதா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு அரசியல் காரணங்கள் காட்டி அந்த படமானது தள்ளி போனதுன்னா ஒரு 20 டேஸ் 30 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப படம் வந்துருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் அந்த படம் வரல. அந்த படம் வராத கேப்பில் என்னென்ன ஆயிருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மாதம் ஆயிருக்கு. அந்த 3 மாதம் கேப்பில் என்ன ஆயிருக்குன்னா சென்சார் போர்டுக்கு போகிறது, ப்ளஸ் இங்கே படத்தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இருக்கிறதுன்ட்டு இந்த மாதிரி மாற்றி அவங்கள்டே தான் ஃபுட்டேஜ் வந்து ரோல் ஆகிட்டு இருக்கும். அப்படி ரோல் ஆகிட்டு இருக்கும்போது அந்த எடிட்டர், அதாவது அந்த படத்தில் இருக்கக்கூடிய எடிட்டர் டேபிள்லேருந்து அந்த படமானது கசிந்திருப்பதாக, அதாவது லீக் ஆகிருக்கிறதாக வந்து தகவல்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி லீக்கான படம் யாருமே டவுன்லோட் பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணால் அது கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இது எந்த அளவுக்கு உண்மை, நம்ம டவுன்லோட் பண்ணலாமா, பார்க்கலாமா, வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சிலர் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. இந்த படத்தினுடைய ஸ்கிராட்ச்ல இருந்து என்னன்னா, இந்த படம் வந்து பார்த்தோம்னாக்கா ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படுறதா இருந்தது. சென்சார் வந்து இது நாங்கள் சென்சார் தர மாட்டோம், ஏன்னா இதில் நிறைய பொலிட்டிக்கல் வயலன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வயலன்ஸும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்சார் குழுவானது வந்து பார்த்தோம்னாக்கா இந்த படத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம், அதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம், நீங்கள் இந்த படத்தை திரும்ப எடிட் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து திரும்ப எடிட் பண்ணுறதும் ப்ளஸ் கட் பண்ணுறது நிறைய பண்ணி அந்த சென்சார் குழுக்கு அமைச்சிட்டு இருந்திருக்காங்க. திரும்ப அவங்க நீங்கள் திரும்ப இதில் மறுதணிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி சென்சார் போர்டுக்கும் கேபின் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் இடையே நிறைய ஒரு பேச்சுவார்த்தைகள் கடும் நடவடிக்கைகளும் இருந்தது. அதுக்கடுத்து படக்குழு வந்து பார்த்தோம்னாக்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போயிட்டு இந்த படத்துக்கு நாங்கள் இப்போதைக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் காரணங்கள் இருப்பதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அது உண்மைதான், நிறைய அரசியல் காரணங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு படம் வருது அப்படின்னாலே இதுக்கு முன்னாடி விஜய் படத்துக்கு அவ்வளோ நெருக்கடிகள் இருந்ததில்ல. விஜய் படம்னாலே நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் இது மாதிரி ஒரு பொலிட்டிக்கலில் இவர் என்ட்ரா இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதை குறித்து ரெஃபரன்ஸாக அதிகமாக அந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு உண்மையான விஷயமாவே இருந்தது. இதனால இது வந்து பார்த்தோம்னாக்க ஒரு ப்ரமோஷன் மாதிரி இருக்கும் அவரோட கட்சிக்கு. மக்கள் வந்து தங்களுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு வந்து ஒரு பர்சனோட பொலிட்டிக்கல் ப்ரொமோஷனாக பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் அது வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் இந்த படத்தை இப்போதைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, நேரடியாகவே சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் போயிட்டு திரும்ப நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்க எடிட் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஹெச் வினோத் இயக்குன இந்த படத்தில் கிட்டத்தட்ட 500 கோடி பட்ஜெட்டில் ரொம்ப அதிகமாகவே செலவு பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் தான். ஏன்னா விஜய்னாலே ஒரு அதிக மார்க்கெட் பேசப்படக்கூடிய மனிதர் அப்படின்றதுனால இவர் லீக் ஆனாலும், ஏன்னா கிட்டத்தட்ட தலைவா படமும் அப்படிதான் ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருந்தது. அதாவது தலைவா படமும் கிட்டத்தட்ட முந்தின நாளே நெட்டில் எல்லாமே கசிஞ்சதான் சொன்னாங்க. ஆனால் அதை கசிந்த போதிலும் மறுநாள் அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளே அந்த படம் நல்ல ஒரு கலெக்ஷன் எட்டி இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் தான் இந்த ஜனநாயகம் முழு, அதாவது ஃபுல் மூவியுமே ஹெச்டியாகவும் 4K 1080p அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிண்ட்டில் எல்லாத்துக்குமே படம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. ஒருத்தர் டவுன்லோட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேருக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னே ஹோல் தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியா எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட விஜயுமே இது குறித்து அதிருப்தியில் இருக்காரு. ஏன்னா அவர் எந்த கருத்துமே தெரிவிக்கல. ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து இந்த படத்தை நீங்கள் யாருமே பார்க்கக்கூடாது, பார்க்கறது வயலன்ஸ், கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு படம் லீக் ஆகுதுனாலே மக்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அது முன்ன ஒரு தவறான விஷயம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மக்கள் வந்து தவறான விஷயத்தை தான் திரும்ப பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் தான், ஏன்னா மொபைலுக்கு வரது தர முடியாது, மொபைலுக்கு வர லிங்கை தடுக்க முடியாது, டவுன்லோட நம்மளால நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஆனால் இது ஒரு தப்புன்னு தெரியும். ஆனால் கண்டிப்பாக நீங்களும் அதை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு படம் அப்படி வருதுனாலே கிட்டத்தட்ட எவ்வளோ பேருடைய உழைப்பு அதில் இருக்கும் அப்படின்றது நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒருத்தருடைய உழைப்பை திருடுனா எப்படி இருக்கும், நமக்கு வலிக்கு எப்படி இருக்குமோ அதேபடி கிட்டத்தட்ட 500 கோடி பட்ஜெட்டில் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்த்து நடிச்சிருக்காங்க அப்படின்றது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இதாக இருக்குன்னா கண்டிப்பாக அது ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா படக்குழு இல்லை, வெளியிட்டவர்கள். ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்க, வேர்வை ரத்தம் உழைப்பு எவ்வளோ சுற்றி எடுக்கிறாங்க அப்படின்னாலே அந்த படம் இப்படி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியாகுதுன்னா அது ரொம்ப ஒரு தலைகுனிய வேண்டிய விஷயம். படக்குழுவும் நிறைய அதனால லாஸ் ஆகிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படத்தை இந்நேரம்
பார்த்துருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. நான் இதை மறைச்சிக்கிட்டு இதில் சொல்லி எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மையான விஷயமாகவும் இருக்குது. படம் ஹோல் இந்தியாவே இதாக இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக அந்த படம் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த படத்தை நீங்கள் டெலீட் பண்ணுறது நல்லது. பார்க்காதீங்க. வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஸ்டோரி எதுவுமே வைக்காதீங்க. இது கண்டிப்பாக ஒரு அஃபென்ஸான விஷயம். நீங்கள் படம் பார்க்குறது படம் பார்க்குறீங்க அப்படின்றது விட்டுருங்க. இன்ஸ்டாலேயோ வாட்ஸ்அப்லேயோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோரியோ ஸ்டேட்டஸோ கண்டிப்பாக வைக்காதீங்க. அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸு. ரீலு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே போடாதீங்க. படம் பார்த்துருந்தீங்க, டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் அதை டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தெளிவாக்கிறேன். தேங்க்யூ.